வள்ளல் போற்றி போற்றினின் கருணை வெள்ள முதுமது புவனம் வேண்டி தாமிரபரணி நதியை சுத்தப்படுத்துவதற்கு சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்டமான திட்டம். மேல தாளங்களோட மலர் மாலை தூவ வந்து இறங்கிய ராட்சத பொக்லைன் இயந்திரம். தமிழகத்துல வற்றாத ஜீவ நதியா தாமிரபரணி நதி சொல்லப்படுது. இந்த நதி தென் மாவட்ட மக்களுடைய குடிநீர் அதுக்கப்புறமா விவசாய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு வருது. இந்த நிலையில தமிழகத்துல பல நதிகள் பராமரிக்கப்படாம காணாம போறதா குற்றச்சாட்டு ஒண்ணு எழப்பட்ட நிலையில தாமிரபரணி நதியை நல்லபடியா பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காகவும் தாமிரபரணி நதியை சுத்தம் செய்யறதுக்கான பணியில ஈடுபட்டிருக்காங்க. இதுல நெல்லை மாவட்டம் பாபநாசத்துல ஹியூமன் மிரர் அதுக்கப்புறமா சித்தர் கோட்டம் சார்பில் பல்வேறு தூய்மை பணிகள் நடந்துகிட்டு வருது. இதை தொடர்ந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்த கொமர்ஸ் அப்படின்ற நிறுவனமும் எக்ஸ்னோரோ இன்டர்நேஷனல் அப்படின்ற தொண்டு நிறுவனமும் இணைஞ்சு தாமிரபரணியை சுத்தம் செய்யறதுக்காக ஹியூமன் மிரர் அதுக்கப்புறமா சித்தர் கோட்டம் அமைப்புக்கு 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்புல ஒரு புதிய பொக்லைன் இயந்திரத்தை அர்ப்பணிச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியும் பிரம்மாண்டமான முறையில நடந்திருக்கு. வந்து இறங்கின பொக்லைன் இயந்திரத்துக்கு வர வழியிலேயே பிரம்மாண்டமான வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி பாட்டு பாடி மலர்கள் தூவி அதுக்கப்புறமா சிறப்பான முறையில அதை வரவேற்றிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த தொண்டு நிறுவன அதிகாரிகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பொக்லைன் இயந்திரத்தை தாமிரபரணி அதுக்கப்புறமா அதோடைய கிளை கால்வாய்கள் அதுக்கப்புறமா குளங்கள் இந்த மாதிரி நீர்நிலைகளை மேம்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கூடவே வாகன எரிபொருள் அதுக்கப்புறமா ஓட்டுநர் கூலி மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. சோ கடவுளா பார்க்கிற தாமிரபரணி நதியை சுத்தம் பண்றதுக்கு பொக்லைன் இயந்திரம் வரும்போது அதை சிறப்பான முறையில ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி வரவேற்றது பலரையுமே நெகிழ்ச்சிப்படுத்தியிருக்கு. ஏங்க ஒர்க் அவுட் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. படத்துல நீங்க ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் பார்த்ததுல பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னு மட்டும் நம்பிடவே கூடாது. அந்த மாதிரியான ஒரு எமோஷனோட தான் ஆக்டர் சதீஷ் அவர்கள் இந்த வீடியோவை பதிவு செஞ்சிருக்காங்க. பத்ரி, சத்ரியன், விவேகம் படம்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுதேபா, ஆனா பென்